சார் இப்போ ஒவ்வொருத்தருக்கு என்ன ஒர்க் சார் இப்போ பசங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட் டே டு டே லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை எடுத்துகிட்டா சொல்யூஷன் கொடுக்குறது ஈஸியாக இருக்குன்றதுக்காக நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே கன்வீனியாக இருக்குது. ஸோ தட் அவங்களுக்கு வந்து டீமாக பிரிச்சுங்க நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோங்கிறத நியூஸ் பேப்பரில் அதுக்கான சொல்யூஷன் இருக்காது. நமக்கு அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இன்வென்ஷன் ரிலேட்டடாக என்னென்ன சொல்யூஷன் இருக்கோ அதை வந்து அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து அந்த கண்டென்ட் எடுத்து ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், வேரியஸ் சொல்யூஷன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். ஸோ அந்த டீமில் பெஸ்ட் சொல்யூஷன் எது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருக்கேன் சார். அந்த ப்ராசஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. சார் ப்ராப்ளம் டிசைன் திங்கிங். எஸ் சார், டிசைன் திங்கிங் மெத்தடில் போயிட்டு இருக்கேன் சார். இப்போ எம்பத்தைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எம்பத்தைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண, செகண்ட் ஸ்டெப் பண்ண சார் ஃபஸ்ட்டு எம்பத்தைஸ் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறமேட்டு ஐடியேஷன் பண்ணுவாங்க சார். தென் ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு டெஸ்டிங் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை வந்து அவுட்கமாக ஒன்று எம்இபி ஒன்று க்ரியேட் பண்ணுங்க சார். மினிமம் வயல் ப்ராடக்டை ஒன்று சார். இது முடிச்சதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து அது பிபிடியாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இப்போ மினிமம் வயல் ப்ராடக்ட் உருவாக்க முடியாது. ஸோ இன்கேஸ் ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னா பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணி வரப்போகிற ஹேக்கத்தானுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ஹேக்கத்தானாக இருந்தாலும் இது எல்லாமே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கிற நியூஸ் தான் அங்கே எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜிக்கல் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாலும் சரி, அதெல்லாம் பிபிடியாக போட்டுங்க. எந்த ஹேக்கத்தானுக்கு எந்த மாதிரி கேட்குறாங்க, எந்த மாதிரி பிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது இது மூலிமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சார் மந்த்லி ஒன்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் மேபி ஸ்டார்ட் பண்ணும்போது சரி.